ஒரு காதல். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க குழந்தை காணாம போனாலும் ஒண்ணுதான், எங்க குழந்தை காணாம போனாலும் ஒண்ணுதான். கண்டிப்பா நாங்க அலட்சியம் காட்டலாமா? போலீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க. உங்க குழந்தைய கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம். இல்லைங்கய்யா, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. ஆழ்துளை கிணத்துல ஒரு குழந்தை விழுந்துட்டா மொத்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் பதறி போய் ஆளுக்கு முயற்சி பண்றாங்க. மேல இடத்துல இருந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா ஒரு குழந்தை காணாம போனா மட்டும் எதுக்காக ஐயா சாதாரணமா பாக்குறீங்க? ஏங்கய்யா, ஆழ்துளை கிணத்துல விழுந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்குமா? ஒரு குழந்தை காணாம போனா எந்த ரியாக்ஷனுமே இருக்காதா? எல்லாமே உயிர் தானங்க ஐயா. அங்க காட்டுற அக்கறையில ஒரு பங்கு காட்டினா போதுங்க ஐயா, எங்க குழந்தையை காப்பாத்திடலாங்க ஐயா. இங்க ஏதாவது ஒண்ணு நடக்கணும், ஏதாவது ஒரு உயிர் போகணும், அப்பதாங்க ஐயா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. நான் இப்பவே சாகுறேன், அப்பயாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. வாங்க போலாம். மா மா ஐயா சாமி, நாங்க செத்ததுக்கு அப்புறமாவது எங்க குழந்தைய கண்டுபிடிங்க. சீக்கிரம், ஏதோ பண்ணிக்க போறாங்க, தடுங்க. இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அறிவில்லை உங்களுக்கு? தற்கொலை பண்ணிக்கிறீங்க, முட்டாள்தனமா? வேற வழி தெரியல சார். ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஓகே சார். அக்கா ஐயோ ஐயோ நாங்க கீழ விழுறாங்க. கான்ஸ்டபிள் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சார் இவங்க மயக்கம் போட்டாங்க சார். அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. கான்ஸ்டபிள் ஜீப் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாங்க. ஆட்டோ ஒன்னு கூப்பிடு. சரி சார், வாங்க சார். போங்க, உள்ள வாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீரியல் கில்லர் தான். அவனை பிடிச்சே ஆகணும். பேக்ல பாக்ஸ்ல ரெண்டுலயுமே குழந்தையோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் மேடம் இருந்துச்சு. அது மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அது தவிர வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லை.